ஹாய் கைஸ், இது வந்து பார்ட் 3யோட கண்டினியூ. நான் எங்கே பார்ட் 2ல விட்டுருந்தேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கால் எனக்கு இன்விடேஷன் வந்துடுச்சு இன்டர்வியூக்கு வர சொல்லி. ஸோ நான் என்னையே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக, கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் எனக்கு. ஏன்னா யாருமே கூப்பிட மாட்டாங்கங்கிற டைமில் எனக்கு ஒரு இன்வைட் வந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போனேன். அது ஒரு சைனீஸ் கம்பெனி, இட்ஸ் அ நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அந்த பாஸ் நான் போய் பார்க்குறேன். அவர் என்னோட லைக் எப்படின்னா எங்கே ஒர்க் பண்ணோம், ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. அப்போ நான் எல்லாம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அப்புறம் துபாயில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னோடனே. தென் எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க கைஸ், எந்த இன்டர்வியூ போனாலும் உங்கள் ட்ரெஸ் கோடு ரொம்ப முக்கியம். உங்கள் ரெஸ்யூமி ரொம்ப எப்படி சொல்கிறது, சூப்பராக இல்லாட்டாலுமே ஒரு நார்மலாக ரெடி பண்ணிக்கிறேங்க, ஓகேவா? நான் இது என்னோடய ஃபஸ்ட் ஜாப்புக்கு நான் சொல்கிறேன். இட் வாஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை நான் சொல்கிறேன். ஸோ அந்த டைத்தில் என்னோடய வே ஆஃப் அப்ரோச் அந்த பாஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அட் த டைம் அவர் ஆஃபர் இம்மிடியேட்டாக சொல்லிட்டாரு, ரியாஸ் நான் அந்த ஆஃபர் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஒரு குத்தாட்டம் ஓடுது என் மனசுக்குள்ளே. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. ஐ வாஸ் பிளர். இப்போ சொல்கிறாரு, அக்காமடேஷன் நான் கொடுக்குறேன், உனக்கு இதான் சம்பளம், நம்ம இது நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி, நீ சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் எனக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கள் கைஸ், எனக்கு எஸ் பாஸ் அப்ளை பண்ணுறாங்க. எஸ் பாஸ் சிங்கப்பூரில் அந்த டைமில் ரொம்ப கஷ்டம், ஓகேவா? ஸோ எனக்கு அது ஃபஸ்ட் டைம் கிடைக்கிது. நான் ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு, ஓகேவா? நல்லா இந்த கதையை கேளுங்க. இந்த ஹாப்பியான மொமெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு 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 சேட்னஸ் இருக்குது. அதை நான் ஒவ்வொரு பாட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? நான் இந்த கம்பெனியில் அப்கோர்ஸ் புது கம்பெனி ஆஃபர் வந்துருச்சு. நான் போகிறேன், நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனி. போயிட்டு இப்போ தான் நாங்கள் ஃபுல்லாகவே செட் பண்ணுறோம் அந்த கம்பெனியை, ஓகேவா? செட் பண்ணி இனிமேல் தான் அந்த கம்பெனிக்கு ஜாபே எடுத்து கம்பெனியை ரன் பண்ணணும், அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு 1 மந்தில் ஒரு ஒரு மேனேஜர் ஃப்ரம் யூகே, அவர் ஜென்ரல் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு அந்த கம்பெனியில். அவர் பேர் கால், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியிலேருந்து இன்னொரு ஒரு வெள்ளைக்காரங்களை தான் ஸ்டார்டிங்கில் எடுத்தார் எங்கள் பாஸு, ஓகேவா? எனக்கு அப்புறம், ஏன்னா அவங்கள எடுத்தால் கம்பெனியை பூஸ்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 6-7 பேர் வந்தோம். சிங்கப்பூரியனில் 2 பேர், 2 யூகே, அப்புறம் ஃபிலிப்பைன்ஸு, எல்லாம் ஒரு 6 பேர் வந்தோம், ஓகேவா? அப்புறம் ஒரு இந்தியன்ஸில் ஒரு 2 பேர் இருந்தாங்க. ஸோ இப்படிலாம் செட் ஆச்சு, ஒரு குரூப்பாகவே எங்களுக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் செட் ஆச்சு. இதுக்கப்புறம்